Hi friends, welcome back to our channel Easy Way to Learn English. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமர் டாபிக்ஸையுமே தெளிவாக தமிழில் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். முன்னாடியெல்லாம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பெரிய லிஸ்ட்டு போடணும், கட்டப்பையெல்லாம் தூக்கிட்டு போகணும், ஒரு ½ டேஸ் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நம்ம டைமை சேவ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நிறைய ஆப்ஸ் வந்துருச்சே. அதில் ஒரு பெஸ்ட்டு ஆப்பு தான் பைமோட். நீங்கள் இந்த ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இருந்த இடத்துலையே உங்களுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸையுமே 20% டிஸ்கவுண்ட்டோட ஆர்டர் பண்ணிக்கலாங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொனவுன் அப்படின்னாலே நவுன் இருக்கக்கூடிய இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ரொனவுனை யூஸ் பண்ணுறோம். இதில் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொனவுனுக்கு பதிலாகவே, அதாவது ப்ரொனவுனை ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம், அதே சேம் நவுன் ஆர் ப்ரொனவுனை அடுத்த சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் 2 சென்டென்ஸும் ஒரு ஆளை பற்றியோ இல்லை ஒரு பொருளை பற்றியோ பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த 2 சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஒரே சென்டென்ஸாக மாற்றிடலாங்க. அதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹூ, which, that and what, இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் நம்ம 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது who. இதுக்கு 3 கேஸ் இருக்குதுங்க. நாமினேட்டிவ், பொசசிவ், அக்யூசேட்டிவ். நாமினேட்டிவ் டைரெக்டாக யார் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். பொசசிவ் யாருடைய அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஹூம் அப்படிங்கிறது யாரை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திஸ் இஸ் த பாய் ஹூ ஒர்க்ஸ் ஹார்ட். இதுதான் அந்த பையன் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்வான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பையன்தான் இவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி மீனிங் வரக்கூடிய சென்டென்ஸில் தான் அந்த பையன் 2 தடவை பிரித்து சொல்கிறதுக்கு பதிலாக ஒரே சென்டென்ஸாக ஹூங்கிற ஒரு வார்த்தையை வச்சு கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹூங்கிற வேர்டு தான் இங்கே ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இந்த ஹூங்கிற வேர்டு பாய்க்கு மட்டும்தான் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, கேர்ள்ஸ்க்கு ஹூங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். அண்டு சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, ஹூங்கிற வேர்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹூஸ் அப்படிங்கிற வார்த்தையை நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். அது எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருடைய அப்படின்னு சொல்கிற இடத்துல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். திஸ் இஸ் த பாய் ஹூஸ் எக்ஸசைஸ் இஸ் டன் வெல். இவன் தான் அந்த பையன், இவனுடைய எக்ஸசைஸ் தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. இவன் தான் அந்த பையன், யாரோட எக்ஸசைஸ் நல்லா இருந்துச்சோ அவன் தான் இவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த யாருடைய அப்படின்னு சொல்கிற இடத்துல ஹூஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும். இதை பொசசிவ் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. கேர்ள்ஸுக்கும் இதே ஹூஸ் தான் யூஸ் பண்ணும். சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே ஹூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹூம். ஹூம் எங்கே எப்படி யூஸ் பண்ணுறதுனா தீஸ் ஆர் த பாய்ஸ். இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய இங்கிலீஷில் ஹூம்ங்கிறத மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அது ஒரு ஃபார்மல் வேயாகவே மாறிடுச்சு. பேசுகிறதுக்கு ஹூம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் ஹூங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணியே பேசிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் என்னன்னு கேட்டிங்கன்னா விச். இதை 2 கேஸ்லையுமே சேமாக தான் வரும். நாமினேட்டிவ், அக்யூசேட்டிவ் ரெண்டுமே சேமாக தான் வரும். ஸோ இங்கே ஹூங்கிற வார்த்தை தான் நாமினேட்டிவ்க்கு ஹூனும் அக்யூசேட்டிவ்க்கு ஹூம்னு மாறுச்சு. ஆனால் இங்கே அப்படி மாறாது. விச்சுங்கிறது ஆல்வேஸ் விச்சாகவே தான் இருக்கும். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், இதுக்கு பொசசிவ் கேஸ்ன்னு ஒன்று கிடையவே கிடையாது. விச்க்கு அப்புறம் தேட் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுக்கும் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் சேம் தான். இதுக்கு பொசசிவ் கேஸும் கிடையாது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வாட். இது சிங்குலரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளூரல் ஃபார்மில் யூஸ் பண்ண முடியாது. நாமினேட்டிவ் அண்ட் அக்யூசேட்டிவ் கேஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துல வந்தாலும் அது வாட்டுங்கிற வேர்டு வாட்டாக தான் இருக்கும். இப்போ ஹூவை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹூங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை பீப்புளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோன்னு நினச்சிட்ருப்பீங்க. சில இடங்களில் அனிமல்ஸ்க்கும் ஹூங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம்.
எப்படி ஹூவை வந்து அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹூஸுங்கிற வார்த்தையும் வந்து அனிமல்ஸ் அண்ட் திங்ஸுக்கும் சில இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து விச் அப்படிங்கிறது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பொதுவாக அனிமல்ஸ் அண்ட் திங்ஸை குறிக்கிற இடத்துல விச்சுங்கிறது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். சிங்குலர் அண்ட் ப்ளூரல் சேமாக தான் இருக்கும். விச்சுங்கிறது வந்து சிங்குலருக்கும் நவுனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூரல் நவுனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சேஞ்சஸ் ஆகாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். த மொமெண்ட் விச் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர். ஸோ அந்த மொமெண்ட்டை பற்றி பேசும்போது எந்த நிமிடம் கடந்து போனதோ அது எப்போதுமே கடந்து போனதாகவே இருக்கும். அந்த எது அப்படி நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல தான் விச் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனோனை யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்களேன். த டாக் விச் ஐ ரீசன்ட்லி பாட் இஸ் அன் அல்சாட்டியன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விச் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வாங்கின டாக் எது வந்து அல்சாட்டியன் இனத்தை சேர்ந்ததோ அதை நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம விச் யூஸ் பண்ணணும். எங்கெல்லாம் விச் யூஸ் பண்ணணும், ஹூ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணி பார்க்கலாம். த மேன் ஹூ ஹேட் சீட்டட் மீ வாஸ் அரெஸ்டட் பை த போலீஸ் எஸ்டர்டே. த மேன் அது பக்கத்துலேயே அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஹூவை கொடுத்துட்டாங்க. யார் என்னை சீட் பண்ணாங்களோ நேற்று அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மேன் பக்கத்துலேயே ஹூ வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன். திஸ் புக் விச் யூ see on the table cost me 2 rupees. அந்த புக்கு டேபிள் மேலே இருக்குது பார்த்தியா, அதுதான் 2 ரூபா காஸ்ட் ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல புக் பக்கத்துலேயே விச் யூஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன். த டீச்சர் சென்ட் ஃபார் த பாய் ஹூ கேம் அட் ஒன்ஸ். இப்போ நம்ம தேட் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தேட் எங்கே எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன் ரெண்டுத்துக்குமே வந்து தேட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஜெனட்டிவ் கேஸ்ன்னு ஒன்று கிடையாது. இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். திஸ் இஸ் த பாய் தேட் ஐ டோல்ட் யூ ஆஃப். நான் உன்கிட்ட பற்றி சொல்லியிருந்தேன்ல முன்னாடியே, அந்த பையன்தான் இவன். ஸோ இங்கே வந்து குறிக்கக்கூடியது அந்த பாயை கிடையாது, அந்த சொல்லியிருந்த விஷயத்தை நான் முன்னதாகவே உன்கிட்ட சொன்ன அந்த பையன் இவன் தான் அப்படின்னு சொல்கிறதுல தேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ நோ த ஹவுஸ் தேட் ஹீ லிவ்ஸ் இன். எனக்கு அந்த வீட்டை ஏற்கனவே தெரியும், அவன் எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தானோ அந்த வீடு எனக்கு முன்னதாகவே தெரியும். ஸோ அந்த இடத்துல தேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. uneasy lies the head that wears a crown. யாரோட தலையில் அன்ஈஸியான திங்ஸை போட்டுக்கிறாங்களோ, அதாவது கஷ்டமான விஷயங்களை தேடி தேடி போய் செய்வாங்க இல்லையா, ஸோ அவங்களோட தலைக்கு தான் கிரீடம் கிடைக்கும். ஸோ அவங்க தான் பெரிய திங்ஸை அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு. இதில் தேட் அப்படிங்கிற ப்ரொனவுனை ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஹாப்பி இஸ் த மேன் தட் ஃபைண்டியத் விஸ்டம். யார் அறிவை தேடுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் சந்தோஷம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தேட் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. த க்ரௌட் தேட் கேதர்ட் சியர்ட் ஹிம் டு த எக்கோ. ஸோ அங்கே கூடியிருந்த கூட்டம் அவனை வந்து அவ்வளோ சியர் பண்ணாங்க, ஒரு எதிரொலி கேட்குற மாதிரி அளவுக்கு அவனை ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல தேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மை சிஸ்டர் தேட் இஸ் இன் டெல்லி சென்ட் மீ அ ப்ரெசன்ட். என்னோடய சிஸ்டர் அவள் டெல்லியில் இருக்கா, அவள் எனக்கு ஒரு ப்ரெசன்ட் சென்ட் பண்ணா. ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல தேட் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்டுங்கிற வேர்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஹூ அப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். தேட்டுங்கிற வேர்டை இன்ஸ்டெட் ஆஃப் விச் அப்படிங்கிற இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு சம்மோரான எக்ஸாம்பிள்ஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஹீ வாஸ் த மோஸ்ட் எலோக்வெண்ட் ஸ்பீக்கர் தேட் ஐ எவர் ஹேட். அவன் இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான ஸ்பீக்கர்ப்பா, இது வரைக்கும் நான் கேட்டதுலையே அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த இது வரைக்கும் நான் கேட்டதுலேங்கிறத கனெக்ட் பண்ணுறதுக்காக தேட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. த வைசஸ்ட் மேன் தேட் எவர் லிவ்ட் மேட் மிஸ்டேக்ஸ். இருக்கிறதுலே புத்திசாலியான மனுஷங்க கூட மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இங்கே தேட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
ஆல் இஸ் நாட் கோல்ட் தட் கில்டர்ஸ். ஸோ இது ஒரு ஃபேமஸான ப்ராவர்ப். இது இப்படின்னு கூட சேஞ்ச் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் த கில்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ எதெல்லாம் வந்து மின்னிக்கொண்டு இருக்குதோ அது எல்லாமே தங்கம் கிடையாது. அந்த மீனிங் சேம் தான், பட் சொல்கிற விதங்கிறது வேறு. ஸோ அந்த இடத்துல தான் தட்ங்கிறத இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. He is the same man that he has been. அவன் யாராக இருக்கானோ அவன் தான் அந்த சேம் பர்சனும் அப்படின்னு சொல்கிற இடத்துல that யூஸ். It was not for nothing that he studied philosophy. ஒன்றுமே இல்லாமல் இல்லை, சம்திங் ஏதோ இருக்குது, அவன் ஃபிலாசபி படித்ததில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்ல வர இடத்துல இது ஒரு நெகட்டிவ் சைடான சென்டென்ஸாக இருக்குது. இந்த இடத்துல தேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், மேன் இஸ் த ஒன்லி அனிமல் தேட் கேன் டாக். மனுஷன்தான் பேசக்கூடிய ஒரே ஒரு மிருகம் அப்படின்னு சொல்கிற இடத்துல தேட்டுங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸான ஹூ வாட் முன்னாடியும் தேட் யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹூ அண்ட் வாட் வந்து இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுனாக வந்திருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூ ஆம் ஐ தேட் ஐ ஷுட் அப்ஜெக்ட். நான் யார் தெரியுமா, நான் தான் இதை வேணான்னு தடுக்கக்கூடிய ஒரு ஆள், என்னால் மட்டும்தான் இதை அப்ஜெக்ட் பண்ண முடியும், அப்படிப்பட்ட ஆள் தான் நான் அப்படின்னு சொல்கிறது. வாட் இஸ் இட் தட் ட்ரபிள்ஸ் யூ ஸோ மச். எது தான் உன்னை இவ்வளோ அளவுக்கு ட்ரபிள் பண்ணுது, தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்லு கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறதுல இங்கே வாட்டுங்கிறது கொஷனிங் வேர்டாக வந்திருக்கு, தேட்டுங்கிறது தான் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுனாக வந்திருக்கு. இங்கே இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. த பாய் அண்ட் ஹிஸ் டாக் தேட் ஹேட் ட்ரெஸ்பாஸ்ட் ஆன் த கிளப் பெர்மிசஸ் வேர் டர்ன்ட் அவுட். ஸோ இந்த இடத்துல பர்சனையும் அனிமலையும் சேர்த்து சொல்கிற இடத்துல கூட தேட் அப்படிங்கிற சிங்கிள் ரிலேட்டிவ் ப்ரோனோனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாட்டுங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனோனை எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச்சுங்கிறது பொதுவாக வந்து திங்ஸை குறிக்கக்கூடியதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா தேட் விச் அப்படிங்கிற ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு பதிலாக நம்ம வாட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, வாட் கேன் நாட் பி க்யூர்ட் மஸ்ட் பி என்டியூர்டு. இதில் பார்த்திங்கன்னா வாட், இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்ற சப்ஜெக்ட் இல்லாமல் சொன்னால் கூட இது ஓகே தான். அதாவது இதுக்கு ஒரு ஆன்டிசெடன்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் ஆன்டிசெடன்ட் யூஸ் பண்ணாமையே வாட்டுங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனோனை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஐ சே வாட் ஐ மீன். நான் என்ன சொன்னனோ அதுதான் நான் மீன் பண்ணுறேன். வாட் இஸ் த ஒன் மேன்ஸ் மீன்ட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன். ஸோ ஒருத்தவங்களோட சாப்பாடு எதுவோ அது இன்னொருத்தவங்களோட விஷமாக இருக்கும். ஸோ அது எதுவோன்னு சொல்கிற இடத்துல வாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் ஐ ஹாவ் ரிட்டன் ஐ ஹாவ் ரிட்டன். நான் என்ன எழுதுனேனோ அதைத்தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வாட் அப்படிங்கிறத இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ஹிஸ் ஆன்சர் வாஸ் சச் அஸ் ஐ எக்ஸ்பெக்டட் ஹிம் டு கிவ். ஸோ இந்த இடத்துல அஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தேட்டு வாட் ஹூ அதெல்லாம் தாண்டி அஸ்ஸுங்கிறதும் ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒமிஷன் ஆஃப் த ரிலேட்டிவ் ப்ரோனோன். எங்கெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரோனோனை தவிர்க்கணும், ஒமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, ஃபியூ அண்ட் ஷார்ட் வேர் த ப்ரேயர்ஸ் வி செட். இந்த இடத்துல இல்லை, எந்த ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுனுமே இல்லாமல் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் மீனிங்ஃபுல்லாக இருக்குது. மென் மஸ்ட் ரீப் த திங்ஸ் தே சா. இந்த இடத்துல ஒரு திங்ஸ்க்கும் தேக்கும் நடுவில் வாட்டோ விச்சோ தேட்டோ ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போடலாம், பட் இல்லாமல் கூட இங்கே எழுதியிருக்காங்க, அதுவும் மீனிங்ஃபுல்லாக இருக்குது. தேர் இஸ் சம்படி அட் த டோர் வாண்ட்ஸ் டு see you.
ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எந்த ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனோனும் யூஸ் பண்ணல, பட் அது மீனிங் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒமிஷன் ஆஃப் த ஆன்டிசிடென்ட். ஸோ இங்கே முன்னாடி என்ன பார்த்தோம், ரிலேட்டிவ் ப்ரோனோனே ஒமிட் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே ஆன்டிசிடென்ட், அதாவது எதை பற்றி யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த ஸ்பீக்கரோ இல்லை அந்த திங்கோ இல்லாமையே ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறது ரிலேட்டிவ் ப்ரோனோனை வச்சு. இங்கே பாருங்களேன், ஹூ ஒர்க்ஸ் நாட் ஷேல் நாட் ஈட். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹீ ஹூ ஒர்க்ஸ் நாட் ஷால் நாட் ஈட் அப்படின்னு கொடுத்துருக்கணும். யார் அவன் வேலை செய்கிறானோ அவனால் தான் வந்து சாப்பிட முடியும் அப்படின்ற இடத்துல வந்து ஹீ இல்லாமலே ஹூவை வச்சே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஹூம் த காட்ஸ் லவ் டை யங். கடவுள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்க சீக்கிரமே இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த இப்படி கொடுத்துருந்தா இன்னும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். தோஸ் ஹூம் த காட் லவ்ஸ் காட்ஸ் லவ் டை யங். கடவுளின் அன்பை பெற்றவங்க யாரோ அவங்க சீக்கிரம். ரெண்டு சென்டென்ஸ்க்குமே சேம் தாங்க மீனிங், ஆனால் சொல்லியிருக்க விதம் தான் வேறு. இங்கே ஹூம் கொடுத்துருக்காங்க, இங்கே தோஸோட ஹூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தோஸ் அண்ட் ஹீ யூஸ் பண்ணாமல் நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் ஒமிஷன் ஆஃப் த ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், அக்ரிமெண்ட் ஆஃப் த ரிலேட்டிவ் ப்ரோனோன் அண்ட் இட்ஸ் ஆன்டிசிடென்ட்ஸ். ஸோ இதுக்கும் அதுக்கும் உள்ள சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் மாதிரி தான். சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் வேர்பு வந்து சிங்குலராக இருக்கணும், ப்ளூரலாக இருந்தால் வேர்பும் ப்ளூரலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை மாதிரி இங்கே வந்து அது எப்படியாப்பட்ட சென்டென்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து அதோட அக்ரிமெண்ட் சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸை ரீட் பண்ணினா உங்களுக்கு கிளியராக புரியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் நாவல்ஸ் தட் ஹாவ் appeared this year. ஸோ இந்த வருஷத்துலேயே அப்பியரான நாவல்களில் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. ஸோ நாவல்கள்னு சொல்லும்போது இது ப்ளூரல் அப்படிங்கிறதுனால தட் ஹாவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கிளவரஸ்ட் பாய்ஸ் தட் ஹாவ் பாஸ்ட் த்ரூ த ஸ்கூல். இங்கேயுமே வந்து ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. One of the greatest judges that have ever lived laid this down as law. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்லேயே இவர் தான் வந்து அந்த சட்டங்களையெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல that have யூஸ் பண்ணியிருக்காங்க. It was one of the best speeches that have ever been made in the ஹவுஸ் ஆஃப் கமன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இங்கே நடந்திருக்கக்கூடிய ஸ்பீச்லேயே இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது தட் ஹாவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த ஒன்லி ஒன் ஆஃப் ஹிஸ் போம்ஸ் தட் இஸ் ஒர்த் ரீடிங். ஸோ இந்த இடத்துல ஒன்லி ஒன் யூஸ் பண்ணதுனால சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணோம், அதனால் தட் இஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வேர்டே காம்பவுண்ட் வேர்டாக இருக்குங்க. ஹூ எவர், ஹூசோ, ஹூசோ எவர், விச் எவர், விச் சோ எவர், வாட் எவர், வாட் சோ எவர். இதுக்கெலாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வந்துடாதுங்க. யாராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும், அந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் காம்பவுண்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து சென்டென்ஸில் நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு ஃபார்மாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தா தான் புரியும். ஹூசோ டிகத் அ பிட் ஷெல் ஃபால் தேரின். யார் வந்து குழியை தோன்றாங்களோ அவங்க அங்கே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஒன் மீனிங் உள்ள சென்டென்ஸ் ஹூசோ அப்படிங்கிறத இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாருங்கள், வாட் சோ எவர் they hand find earth to do it with they might. யாருக்கெல்லாம் வந்து தைரியம் இருக்கோ அதை செய்யக்கூடியதையும் அவங்களால மட்டும்தான் அதை செய்யக்கூடிய வழியையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற இடத்துல வாட் சோ எவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹூ எவர் கம்ஸ் இஸ் வெல்கம். யாரெல்லாம் வருகிறார்களோ அவங்களெலாம் வரவேற்கப்படுவாங்க. டேக் விச் எவர் யூ லைக். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துக்கோ. ஐ வில் டேக் வித் மீ சம்
whomsoever you choose. நான் என் கூட நீ யாரை சூஸ் பண்ணுறியோ அவங்கள நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். யாராக அவங்க இருந்தால் கூட, whomsoever அவங்க யாராக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து whomsoever யூஸ் பண்ணியிருக்காங்க. whatever he does well. அவன் என்னதான் செஞ்சாலும் அவன் செய்கிறது எல்லாமே நல்லா செய்வான் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து எவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து காம்பவுண்ட் ரிலேட்டிவ் ப்ரோனோனை யூஸ் பண்ணக்கூடிய விதம். ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸாகரேட் அல்லது எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். அதை தான் வந்து காம்பவுண்ட் ரிலேட்டிவ் ப்ரோனோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸசைஸ் 1 பாருங்கள், இங்கே ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாகவே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். த கேட் கில்டு த rat that ate the corn. இதில் தேட்டுங்கிறது தான் ரிலேட்டிவ் ப்ரோனோன். bring me the letters which the postman left. இதில் which. I hate children who are cruel. who. You have not brought the book that I asked for. நான் உங்ககிட்ட எந்த புக்கு கேட்டேனோ அதை நீ எடுத்துகிட்டு வரல. ஸோ இந்த இடத்துல that. இப்போ எக்ஸசைஸ் 2 and 3 பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபில்லப் மாதிரி கொடுத்துருக்காங்க. God helps those who help themselves. இதில் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த வேர்டு தான் கரெக்டுன்னு கிடையாது. நீங்கள் ஹூக்கு பதிலாக வாட், விச், தேட், ஸோ எது சூட்டபிளாக இருக்குமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். Is this the way which leads to the station? We saw the dog that worried the cat. He is a man who you can trust. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2 சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கனெக்ட் பண்ணோம். The thief stole the watch. The thief was punished. இதை நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, the thief who stole the watch was punished. Coal is found in West Bengal. It is a very useful mineral. இதில் பார்த்தீங்கன்னா coal is found in West Bengal which is a useful mineral அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த விச்சை நீங்கள் கோல் பக்கத்தில் போட்டு கூட சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். That boy bowls very well. You see him there. இதை நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, that boy bowls very well whom you see there. The boy tells lies. He deserves to be punished. The boy who tells lies deserves to be punished. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.